அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அண்ணலின் அறிவொளியில் சமத்துவ சமுதாயத்திற்கான பாதையை போற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான மக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் மறுத்த இந்த சமுதாயத்தில் வேரூன்றிய சமூக அநீதிகளுக்கு எதிராக நம்மில் இருந்து உருவாகி எதிர்த்த புரட்சி அம்பேத்கர் என்றும் அத்தகைய அம்பேத்கருக்கு புரட்சி வணக்கம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வியின் மகத்துவத்தை உணர்த்தி தனது பேரறிவால் சமத்துவத்திற்கும் நீதிக்கும் பாதை அமைத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும் நம்முடைய வாளாகவும் கேடயமாகவும் அவர் வாழ்கிறார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் காற்றின் தரம் மேம்பட்டதால் அமலில் இருந்த GRAP 4 கட்டுப்பாடுகளை தளர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அண்டை மாநிலங்களில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகளாலும் வாகன கார்பன் புகை கடுமையான கட்டுப்பாடுகளை மீறி பட்டாசுகள் வெடித்ததாலும் டெல்லியில் காற்றின் தரம் மிக மோசமாக மாறியது. பல இடங்களில் அபாய கட்டங்களை தாண்டியது. பள்ளி மாணவர்களை வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. இதேபோல் அரசு ஊழியர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த நிலையில் காற்றின் தரம் ஓரளவுக்கு மேம்பட்டது. இதனைத் தொடர்ந்து GRAP 4 கட்டுப்பாடுகளை தளர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விவசாயிகள் போராட்டத்தால் டெல்லியில் மீண்டும் பரபரப்பான அரசியல் சூழல் எட்டியுள்ளது. குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதற்காக அவர்கள் டெல்லி செல்லும் பேரணியை அறிவிக்கின்றனர். இந்த ஆண்டும் டெல்லி சலோ பேரணியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். ஹரியானா, பஞ்சாப் ஆகிய எல்லையில் விவசாயிகள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அவர்களை கலைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஹரியானா அரசு முள் தடுப்பு உள்ளிட்டவற்றை அமைத்தது. தடுப்பு நடவடிக்கையும் மேற்கொண்டது. ஒரு கட்டத்தில் விவசாயிகள் கலைந்து செல்லாததால் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியது. இதனால் டெல்லி அரசியலில் பரபரப்பான சூழல் மீண்டும் எட்டியுள்ளது. இந்த சூழலில் விவசாயிகளுடன் பேச தயாராக இருப்பதாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் பஹிரத் சௌத்ரி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் அபிஷேக் சிங்வி இருக்கையில் இருந்து 500 ரூபாய் பண்டல் எடுக்கப்பட்டதாக அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்ட தகவல் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இதனையடுத்து அவர் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற வேண்டும் என பாஜக எம்பிக்கள் முழக்கமிட்டனர். அதே வேளையில் அதானி விவகாரத்தை திசை திருப்பவே பாஜக இது போன்ற சதியில் ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது அரசின் சதி என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ஹிந்தி தெரிந்தால்தான் டெல்லியில் பிழைக்க முடியும் என வெங்கையா நாயுடுவின் கருத்து தனக்கு வியப்பளிப்பதாக தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் பரவியிருப்பதாகவும் திறமைக்கு மொழி எப்போதும் தடையாக இருந்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வெங்கையா நாயுடுவின் இதுபோன்ற கருத்து தனக்கு வியப்பளிப்பதாக அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். புயல் பாதிப்பு நிவாரண பணிக்காக தமிழ்நாட்டிற்கு 944.80 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மழை பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்த தமிழகம் வந்துள்ள மத்திய குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நாளை ஆய்வு நடத்துகிறது. இந்த நிலையில் புயல் பாதிப்பு நிவாரண பணிக்காக தமிழ்நாட்டிற்கு 944.80 கோடி ரூபாயை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய குழு ஆய்வு நடத்தி அறிக்கை கொடுத்த பிறகு கூடுதல் நிதி உதவி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.